ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி சுவையில் ரொம்பவே சூப்பரான குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1.5 உலக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம். பட் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா கழுவிட்டு 1க்கு 1.5 கணக்கில் 1.5 உலக்கு அரிசி எடுத்ததுக்கு 2.25 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். 2 பிரிஞ்சி இலையை நான் பிச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடுவில் நல்லா கீறிட்டு போட்டிருக்கேன். இப்போ மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு அது வதங்கி வருதோ அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிய வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க, நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணனால காரம் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அது கலருக்காக தான். என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணி இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி தண்ணி, அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி இதில் அரிசியில் கொஞ்சம் இருக்கும், பட் நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அளந்துதான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதனால கொஞ்சம் கொதி வர்றதுக்காக கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். நான் தம்முக்காக இந்த மாதிரி வெயிட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வெயிட் அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதை திறக்காமல் அப்படியே விட்டுருங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அடியோ பிடிக்காமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிச்சு. இது குக்கர்லேயே செய்யணும் அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.